உணவு மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே மனித வளர்ச்சியிலும் பண்பாட்டிலும் உணவின் தாக்கம் மிகுதியாக இருந்து வந்துள்ளது. இன்றைய சூழ்நிலையில் அது இடத்திற்கு இடம் மாறுபடுகிறது. பீட்சா மக்களின் உணவில் கலந்துவிட்ட ஒரு உணவு. அதை பற்றிய செய்தி தொகுப்பினை தற்போது பார்க்கலாம். மனிதன் உயிர் வாழ தேவையான அடிப்படை அம்சங்களில் ஒன்று உணவு. இதில் நவீன யுகத்தின் உணவு கலாச்சாரத்தின் அடையாளமாக பீட்சா பார்க்கப்படுகிறது. அவற்றை தயாரிப்பதில் பல முறைகள் இருப்பினும் புதுச்சேரியில் பழங்கால முறைப்படி முழுக்க விறகுகளை தீமூட்டி பீட்சா உருவாக்கப்படுவது பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. இவ்வாறு பீட்சா செய்யும் முறை அதிக அளவில் தற்போது பிரபலம் அடைந்து வருகிறது. புதுச்சேரி மிஷன் வீதியில் அமைந்துள்ள தனியார் பீட்சா உணவகத்தில் புத்தாண்டை கொண்டாட குவிந்து வரும் வெளிநாட்டினருக்காகவே இத்தாலியன் பழங்கால முறைப்படி பீட்சாக்கள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. பீட்சா செய்கிற முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா இது இன்றைக்கி மாவை பிசைஞ்சு இன்றைக்கி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே சுகாதார முறையில் விறகடுப்பில் செய்கிற பீஸா. இது தான் வுட் ஃபயர்டு அவன் பீஸான்னு சொல்கிறாங்க. இது ப்ராப்பரான முறையான இத்தாலிய உணவு. பொதுவாக பீட்சா என்றால் மொத்தமாகவும் மிக பெரியதாகவும் இருக்கும் என்ற நிலைமை உண்டு. ஆனால் அதை முழுமையாக மாற்றியமைத்து மெல்லிய ரொட்டிகளை உருவாக்கி அதில் பீட்சா செய்கின்றனர். இந்தியன் மசாலா, தேசிய மசாலா, சிக்கன் செட்டிநாடு என நமது நாட்டின் பாரம்பரிய சுவைகளில் பீட்சாக்கள் தயாரிக்கப்படுவது இங்கு தனிச்சிறப்பு. I had roasted chicken and cheesy garlic bread. I found the taste very nice. The roasted chicken was cooked in a very good style, and the garlic bread was nice and crispy with very good tasting cheese, and the oregano and seasoning was very good. This style of food is found very common in Pondicherry, and it's difficult to find this in places outside Pondicherry for this price. இங்கு விறகுகள் மூலம் தீமூட்டி பீட்சா தயாரிக்கப்படுவதால் சிறிது அயர்ந்தாலும் அது முற்றிலும் வீணாகிவிடும். இதற்காகவே அனுபவசாலிகள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இங்கு 120 ரூபாய் முதல் 680 ரூபாய் வரை விலையுள்ள பீட்சாக்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. ஒரு முழுமையான பீட்சாவினை தயாரிக்க இவர்கள் எடுத்துக்கொள்ளும் நேரம் 15 முதல் 20 நிமிடங்கள் மட்டுமே. தற்போதைய காலநிலையில் உண்ணும் உணவுகளிலிருந்து உடுத்தும் உடை வரைக்கும் காலநிலை மாற்றங்கள் அதிக அளவில் நடந்து வருகின்றன. இந்த நிலையில் மக்களை கவர உண்ணும் உணவுகளிலிருந்து பல புதிய முறைகளை கையாண்டு வருகின்றனர். அதில் இதுவும் ஒன்று. ஒளிப்பதிவாளர் நடராஜனுடன் விவேக்குமார், நியூஸ் ஆன் தமிழ், புதுச்சேரி.